மீனா என்னங்க இப்படி வந்து மாட்டிக்கிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க ஒரு ப்ராஜெக்ட் இப்போ ஒன்று பண்ணாங்க இல்லைங்களா, ஒரு கல்யாணம் ஒரு டெக்கரேஷன்லாம் பண்ணி இது பண்ணியிருந்தாங்களே, அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஓனர் வந்து 25,000 கொடுத்துட்டு எல்லா அமௌண்ட்டும் நீ வந்து வாங்கிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாரு. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க 25,000 தான் சைன் போட்டிருக்காங்க. ஆனால் அதில் வந்து அவன் மாற்றி பத்திரத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேப் விட்டு எழுதிட்டான், ஃபுல்லாக வாங்கின மாதிரி காட்டிட்டான். இப்போ மீனா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்தாண்ட சைடு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி ஆண்டியும் நம்ம முத்து அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. எப்படி அவளுக்கு வந்து காசு வந்து இதாகிடுச்சில்ல, ஏமாந்துட்டால, இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமேல் எப்படி அவள் பண்ணுறான்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்ச்சியிலேருந்து எப்படி மீனா வந்து மீள போகிறாங்கன்னு தெரில. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கான வழி அவங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மீனா இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வருவாங்களா இல்லை மாட்டிப்பாங்களா அப்படின்றது கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டு போங்க. ஓகே கைஸ், என் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ், பாய்.